வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான மாய பிம்பம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா தமிழ்ல ஜீவின்னு ஒரு படம் வெளியாச்சு பாத்தீங்களா? அந்த படத்தோட கதை சாதாரணமா தான் இருக்கும், ஆனா சொன்ன விதம் சூப்பரா இருக்கும். கம்மி பட்ஜெட்லயே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்தோட கதையும், அந்த பேசுறது சீன்ஸா பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காவும் பண்ணியிருப்பாங்க. முழு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சன்நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. ஃபுல் படத்தை வேணா பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் கதையை பத்தி சொன்னா நிறைய ஸ்பாயில் ஆயிடும், அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஜெயில காட்டுறாங்க. இங்க இருக்க ஜெயிலர் ரொம்ப கண்டிப்பானவர் போல. இப்ப வரும்போதே எல்லாரையும் திட்டிக்கிட்டே தான் வராரு. இப்ப எல்லார் முன்னாடியும் உட்காந்து சாப்பிடுறாரு. இவருக்காக ஒரு கைதி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஏண்டா கிளாஸை கழுவிட்டு வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த தண்ணியை அந்த கைதியோட மூஞ்சிலேயே ஊத்திடுறாரு. சீக்கிரமா போய் கொண்டாடா அப்படின்ற மாதிரி அதட்டுறாரு. இவருமே எடுக்கலான்ற மாதிரி அங்க இருந்து தள்ளி போய் தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இந்த ஜெயிலருக்கு தொண்டெல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. சாப்பிட்டதுல ஏதாவது பிரச்சனையா இல்ல நார்மலா தொண்டை அடைக்குதான்னு தெரியல. இப்ப தண்ணி எடுக்கிறதுக்காக போன கைதி இருக்காருல, இவர் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சிட்டுலாம் இருக்காரு. இவர் கஷ்டப்பட்டு இருக்கும் போது தண்ணி வேணும் தண்ணி வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கைதி என்ன பண்றாருன்னா, அங்க ஷேவிங் பண்ணிட்டு இருக்கவர்கிட்ட இருக்க பிளேட புடுங்கி இவரோட கழுத்துல ஒரு கீரலை போடுறாரு. ஜெயிலரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த கைதியை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜெயிலரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனை விடாதீங்கன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் அந்த கைதி மேல கோவத்துல இருக்கும் போது இப்ப டாக்டர் லேடி வெளியே வந்து பேசுறாங்க. சொல்ல போனா அந்த கைதி ஹெல்ப் தான் பண்ணிருக்கான். இவர் தொண்டை அடைச்ச மாதிரி கஷ்டப்பட்டார்ல, ரிலீஸ் பண்றதுக்காக கரெக்டான இடத்தை பார்த்து தான் கட் பண்ணிருக்கான். அவசரப்பட்டு அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. அந்த சைடு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்க போலீஸுங்க இருக்காங்கல்ல, அவனை போட்டு அடிக்காதீங்க, அவன் ஹெல்ப் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அடிச்சிட்டு இருக்கவங்களும் நிறுத்திடுறாங்க. இவன் ஹெல்ப் தான் பண்ணிருக்கான் போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவரோட செல்லுக்கு கொண்டு வந்து அவரை போடுறாங்க. இவரோட பேரு ஜீவா அப்படின்றது. இவரோட செல்லு முழுக்க இவர் எதையோ வரைஞ்சு வச்சிருக்காரு. இவரோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தை தான் வரைஞ்சு வச்சிருக்காரு போல. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேளுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற எல்லாத்தையும் கேட்காதீங்க, அதனால தான் என் லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி இவரோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்போ அப்படியே கட் பண்ணி இவரோட லைஃப்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த கதை 2005ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. இவருக்கு 3 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுல மோகன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எப்ப பாரு பொண்ணுங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. இந்த குரூப்லயே குருன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மோகன் சொல்றதை பெருசா ஏத்துக்கவே மாட்டாரு, வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் கொஞ்சம் காமெடியான கேரக்டர், அவரோட பேரை நம்ம தீபக்னு வச்சுக்கலாம். மோகன் ஒருத்தர் பொண்ணை பத்தியே பேசிட்டு இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த பொண்ணை சீக்கிரமா கரெக்ட் பண்ண முடியுமா முடியாதான்றதை இவர் பார்த்தே சொல்லிடுவாரு. எனக்குள்ள ஒரு மீட்டர் இருக்குடா, அந்த மீட்டர் கரெக்டா சொல்லிரும், இந்த பொண்ணெல்லாம் ஈஸியா கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி சில பொண்ணுங்களை காமிச்சு சொல்லிட்டு இருக்காரு. சரி, எந்த பொண்ணை கரெக்டே பண்ண முடியாது சொல்லுன்ற மாதிரி கேட்கறாங்க. மோகன் அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள சொல்லிட்டாரு. ஒருத்தங்க பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மத்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க. இவெல்லாம் ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கா, இவெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இவனை விட்டுட்டு போக மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப விட்டுட்டு போறது யாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்கறாங்கல்ல, இவருமே வேற ஒரு பொண்ணை காட்டுறாரு. அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாய் ஃப்ரெண்டை பாக்குறதை விட நடுவுல இவங்களை எட்டி எட்டி பாக்குறாங்க. இவெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு தான், இவளெல்லாம் ஈஸியா நீ கரெக்ட் பண்ணனா கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு சொல்றதெல்லாம் இவரோட கேங்ல இருக்க தீபக்னு ஒருத்தர் கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. மச்சான் நீ சொன்ன மாதிரி தான்டா ட்ரை பண்ண, அடிச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. சரி விடுன்ற மாதிரி அந்த தீபக்கை எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 3 பேர் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த மோகன் மட்டும் கேபிள் டிவி ஆபரேட்டரா இருப்பாரு. இப்ப அவர் சரி பண்றதுக்காக வரும்போது ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருக்காங்க. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, நீ எதுக்காக நேத்தே வரல, கனெக்ஷனே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஹஸ்பண்ட் பசங்க வெளியே போயிட்டா போர் அடிக்கும்ன்றதுக்காக தான் நாங்க கனெக்ஷனே கொடுக்கிறோம், அதை கூட ஒழுங்கா பண்ண முடியாதான்ற மாதிரி திட்டுறாங்க. இவருமே அந்த திட்டுறதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் கோவப்படுறாங்க. 100 ரூபா கனெக்ஷனுக்கு ஓவரா பேசுறாங்களே, வாடா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க, அவங்க என்ன திட்டலடா, என்ன கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் வீட்டுல இல்ல, கனெக்ஷன் கொடுக்க வாங்கன்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் யோசிச்சு பாக்குறாங்க.
அப்ப அதுக்காக உன்னை கூப்பிடுறாங்களா, நம்புற மாதிரி இல்லன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரை நம்பாம பேசிட்டு இருக்காங்க. நம்பலல, நீங்களே வந்து பாத்துக்கோங்கன்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் தள்ளி நிக்க வச்சிடுறாரு. இப்ப அந்த லேடியை பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள 2 பேர் ஒண்ணு மண்ணா இருக்காங்க போல. அந்த லேடி வெக்கப்பட்டுக்கிட்டே இவரை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது இவர் கையில நிறைய காசெல்லாம் தந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவன் சொல்றது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. டே மோகன், நீ வித்தக்காரன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜீவாவை பொறுத்த வரைக்கும் வேற ஊர்ல மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு போல. நடுவுல மட்டும் ஊருக்கு வருவாரு. இவர் மேல ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன், அண்ணியோட பொண்ணுன்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. இப்ப வந்தோடனே இவருக்கு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இவருமே அந்த அண்ணனோட பொண்ணு கிட்ட சாக்லேட் வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேடி பார்த்தா அந்த பொண்ணு இல்லன்னு சொல்றா. கண்டிப்பா அப்பா தான் எடுத்திருப்பாரு அப்படின்றத இவரும் கெஸ் பண்ணிடுறாரு. அப்பாக்கு சுகர் இருக்கு, ஆனா எப்ப பாரு சாக்லேட் சாப்பிடணும்னு விரும்புறவரா இருப்பாரு. அவர் சாப்பிடலாம் நினைக்கிறதுக்குள்ள சட்டுன்னு வந்து இவங்க தடுத்துடுறாங்க. ஏற்கனவே சுகர் அவ்வளவு இருக்கு, சாக்லேட்லாம் வேணான்ற மாதிரி புடுங்கிடுறாங்க. ரொம்ப ஜாலியான ஃபேமிலின்னு நமக்கு தெரிய வருது. மறுநாள் காலையில இவர் வீட்டுல இருக்கும் போது அண்ணனுக்கு போன் கால் வருது. இப்ப அண்ணனை பேச சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சுத்தி இருந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே எல்லாருமே மாத்தி ஜாலியா கலாய்ச்சி அன்பா தான் இருக்காங்கன்றது தெரிய வருது. ஹீரோ எதை பத்தியும் ஃபேமிலி கிட்ட மறைக்க மாட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. இவர் காலேஜுக்கு திரும்பி போறாருன்னா அந்த சின்ன பொண்ணு ஏத்துக்க மாட்டா, பிரச்சனை பண்ணுவா. அதனால அந்த பொண்ணை எப்படியாவது சமாளிச்சுட்டு தான் அங்க இருந்து கிளம்புவாரு. இப்போ கூட தலைவாடுறதுக்காக அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு தள்ளி அனுப்பிட்டு அந்த கேப்ல தான் இவர் கிளம்புற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஆனா அதுக்கு கூட பையன் நடந்து போக கூடாது, நம்மளே டிராப் பண்ணலான்ற மாதிரி அப்பா டிராப் பண்றதுக்காக வராரு. இப்ப இவருமே பஸ் ஏறலான்னு பார்த்தா அந்த பஸ் கூட்டமா இருக்கு. சரி அடுத்த பஸ்ஸை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு குழந்தைய வச்சு பிச்செல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் காசு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபர் இருக்கார்ல, இந்த சின்ன பொண்ணுகிட்டயே தப்பா பேசுறாரு. ஏன் மச்சான் இப்படி பேசுறேன்னு கூட இருக்கவங்க சொல்லிட்டாங்க. இவ யாருன்னு தெரியல, ராணியோட பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க விலை மாது வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல. இவ மட்டும் அப்படிதான் மாற போறா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இத பாக்குற ஹீரோக்கு கோவம் வருது. ஹீரோ பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம அந்த சின்ன பொண்ணுக்கு நிறைய சாப்பிடுற பொருள் எல்லாம் வாங்கி தராரு. அந்த பொண்ணுமே சந்தோஷப்படுறா. இப்ப அடுத்த பஸ் வரத ஹீரோ கவனிக்கிறாரு. ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல ட்ரெயின் வரதுனால கேட்ட போட்டிருக்காங்க. பஸ்ல இவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எதர்ச்சியா பக்கத்து பஸ்ஸ பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணை எட்டி பாக்குறாரு. அவங்க பாத்துற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏங்குறாரு. ஆனா அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பஸ் போயிருது. இவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பகுதிக்கு வந்து ஆட்டோ பிடிச்சு போலான்னு நினைக்கும் போது ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு ஆட்டோவை நிறுத்துறாரு. அந்த ஆட்டோல தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. கொஞ்சம் அவசரம், நானும் ஏறிக்கவா அப்படின்ற மாதிரிலாம் டிரைவர் கிட்ட கேட்கிறாரு. டிரைவர் அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. அந்த பொண்ணுமே சரி ஏறிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் முன்னாடி தான் ஏற போறாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இங்கேயே கூட வந்து உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இவருமே அவங்களுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாரு. கண்ணாடி வழியா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பார்க்க மாட்டாங்க. இப்ப காலேஜ் வந்தோடனே இவரை இறங்கி வேகமா காலேஜுக்கு வந்துடுறாரு. இவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அதனால டாக்டர்ஸ் கிளாஸ் எடுக்கிற எல்லா விஷயத்தையும் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அசைவே இல்லாத ஒரு நபர் இருக்காரு. அவரை வச்சு டாக்டரும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு உயிர் மட்டும் தான் இருக்கு, மத்தபடி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இவரால பண்ண முடியாது. ஆக்சுவலா பணக்காரங்க இந்த மாதிரி பேஷண்டா இருந்தா கூட உயிரோட வச்சுப்பாங்க, கூடியே வச்சுப்பாங்க. ஏழைங்களால அப்படி வச்சுக்க முடியாது, சீக்கிரமே சாவடிச்சிருவாங்க. ஆனா என்ன கேட்டா சாவடிக்கிறது தான் நல்லது, ஏன்னா இப்படி வாழ்றது ரொம்பவே கஷ்டமானது அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. பசங்களும் டவுட் இருந்தா அந்த டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நான் கதையில சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க, அப்பதான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப இவர் ஊருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் பைக் ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி லிஃப்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். மேக்ஸிமம் பொண்ணுங்க கிட்ட தான் அவன் லிஃப்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஒரு பொண்ணு அவனுக்கு லிஃப்ட் தராம கிளம்பி போயிடுறாங்க. ஆனா வேற ஒரு ஆன்ட்டி இருக்காங்கல்ல, சரி ஏறிக்கோன்ற மாதிரி அவனை ஏத்தி கூட்டு போறாங்க. செம்மையா கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மோகன் சொல்லிட்டாரு. மோகன் சொல்றத குருன்னு ஒருத்தர் மட்டும் ஏத்துக்கவே மாட்டாரு. லிஃப்ட் கொடுத்ததுல என்ன தப்புன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த லேடி லிஃப்ட் கொடுக்கல, இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மோகன் பேசுறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்தது ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப இவர் பார்த்த பொண்ணை பத்திலாம் சொல்றாரு. அந்த பொண்ணு பேரு சுமதி அப்படின்றது. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதை கேட்கிற இந்த மோகன் இருக்கார்ல, அந்த பொண்ணு உன் கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறா, அவ விழுந்துட்டாடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நீயே முன்னாடி உட்காரலாம் நினைச்சிருக்க, ஆனா அந்த பொண்ணு கூட உட்கார சொல்லியிருக்கால, கண்டிப்பா அவ உனக்கு விழுந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அடுத்த வாட்டி அவளை பார்த்துட்டனா நீ விட்டுறாத அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விடுறாரு. இப்ப ஜீவா பைக்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த சுமதின்ற பொண்ணு ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவருமே ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் ஹெல்மெட் போடாம வராருல, ஒரு போலீஸ் புடிச்சிடுறாரு. இவர் போலீஸை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள அவங்க எங்கேயோ போயிடுறாங்க.
போறாங்க. எங்க போனாங்கன்னு தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஏடாகூடமா ஒரு வண்டியில இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. கால்ல மட்டும் லைட்டா அடிபட்டது. அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாங்க. இவர் அடிபட்டு இருக்காருன்னு தெரிஞ்சோனே இவரோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு சொன்னல, அதனால தான் இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரும் ஒண்ணும் இல்ல, சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல அந்த சுமதின்ற பொண்ணு இருக்காங்க. அவங்க நர்ஸா வேலை பாக்குறாங்க போல. அதே சமயம் காலேஜும் படிச்சிட்டு இருக்காங்க. இவர் அந்த பொண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. டாக்டர் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்பா ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்கிறத ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அது என்னன்னா, நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தார்ல, அதுல குளுக்கோஸ் பாக்கெட்டும் வாங்கியிருக்காருன்னு இருக்கும். ஆனா அப்பா குளுக்கோஸ் பாக்கெட்டை தரவே இல்ல. தாத்தா சாப்பிட்டீங்களான்ற மாதிரி பேத்தி கேட்கிறா. இவர் உண்மையிலேயே அதை சாப்பிட்டிருப்பாரு. இப்ப மீதியை இவங்க புடுங்கி வச்சிடுறாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்களாம் போங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. பத்திரமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி அப்பாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மோகன் இருக்கார்ல, இங்க ஏதோ ஒரு பொண்ணு நம்மள யாரையோ பாக்குறா போல, ஏன்னா மீட்டர் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ வரைக்கும் ஹீரோ இந்த பொண்ணு தான் சுமதின்றத ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துல சுமதி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பெண்ணை விட்டுட்டு போயிட்டேன், தேடுறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி பெண்ணை தேடுற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பெண்ணை கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது லைட்டா ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, மீட்டர் உனக்கு தான் மச்சான் துடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே நான் சொல்ல மறந்துட்டேன், இவ தான் நான் சொன்ன சுமதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கண்டிப்பா உனக்கு தான் துடிக்குது, நான் சொன்னல இவனுக்கு விழுந்துட்டாடா அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. டே அப்படிலாம் பேசாதன்ற மாதிரி குரு சொல்றாரு. ஆனா மோகன் கேட்கிற மாதிரியே இல்ல. அந்த பொண்ணை நீ ஆல்மோஸ்ட் கரெக்ட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி பண்ணுன்ற மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல இந்த குருவும் குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அதுக்கு இந்த மோகன் என்ன சொல்றாருன்னா, அவ டாக்டர் கூட இங்க தான் நின்னுட்டு இருந்தா, பெண்ணு விழுந்திருந்தா இங்க தானே விழுந்திருக்கும், எப்படி இந்த இடத்துல எல்லாம் தேடிட்டு இருந்தா, அவளே தான் பெண்ணை போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி மோகன் சொல்றாரு. மறுநாள் ஹீரோவோட அப்பா ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு மீனான்ற ஒரு பொண்ணு வராங்க. இந்த மீனாவை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார பொண்ணு, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறாங்க போல. இந்தாங்கப்பா பிரசாதம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அப்பாக்கு பிரசாதம் எல்லாம் தராங்க. டே மீனாக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இவரும் பையன் கிட்ட சொல்றாரு. இந்த மோகன்மே சீக்கிரமா அப்பாவை அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. நீங்க போங்கப்பா நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அனுப்பி வைக்கும் போது சுமதி பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா நர்ஸுங்க வந்து 2 டைம் தான் ஒரு ரூம்குள்ள வருவாங்க, பல்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக வருவாங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த சுமதி காரணமே இல்லாம திரும்பி இந்த இடத்துக்கு வருவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ப மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சுமதி பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லிக்விட்லாம் கரெக்டா சொட்டிட்டு இருக்கான்றத பாக்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தேவையே இல்ல. இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துக்குலாம் வராங்க. வந்தவங்க எந்த ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்கன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. இப்பயுமே குரு இருக்கார்ல, அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த பொண்ணு வந்தான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மோகன் இருக்கார்ல, நேத்தாவ வந்ததுக்கும் இன்னைக்கு வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு புது சாரி வாங்கியிருக்கா, புது நகைலாம் போட்டிருக்கா, எதுக்கு இவன் பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னும் கூட நம்பலனா வேற ஒரு டெஸ்ட்டோ நான் வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வேணும்ட்டே வெளியே வந்தவரு, நாங்க வெளியே போயிட்டு வரோம், அது வரைக்கும் ஃப்ரெண்டை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சுமதி கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுல ஒரு ஃப்ரெண்டு அந்த தீபக் மட்டும் பில்ல பே பண்றதுக்காக வராரு. அங்க ஒருத்தங்க லைன்ல நில்லுங்கன்னு எல்லாரையும் அதட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவரை பார்த்து மட்டும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இவரை மாதிரி கரெக்டா லைன்ல நில்லுங்கன்ற மாதிரி இவரை பாராட்டலாம் செய்யறாங்க. இவரும் லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு, அவங்களும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஓகே வாயிடுச்சு போலியன்ற மாதிரி சந்தோஷம்லாம் படுறாரு. இப்ப ஜீவாவும் பெட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக தனியா அட்ஜஸ்ட் பண்றீங்க, என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேனே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியாத மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன வேலைன்னு போயிருக்காங்க, வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவரு தடிக்கி விழுற மாதிரி போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல லைட்டா இவங்க இடுப்பை டச் பண்ணிடுறாரு. தெரியாம தானே டச் பண்ணாரு, அதனால இவங்க பெருசா எடுத்துக்காம இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தீபக்கும் நான் ஒரு அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த மோகன் நம்ப மாட்டாரு. டே மோகனே உண்மையிலேயே கரெக்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி இந்த தீபக்கும் நம்ப வைக்கிறாரு. இப்ப வந்தவரு நடுவுல அந்த பொண்ணு வரதான செஞ்சான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாண்டா இந்த காரணத்துக்காக வந்தா, அட்ஜஸ்ட் பண்ணும் போது வந்தா அப்படின்ற மாதிரி இவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. தெரியாம இடுப்பு பிடிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்தியும் சொல்றாரு. கண்டிப்பா அந்த சுமதிக்கு உன் மேல லஸ்ட் இருக்குன்ற மாதிரிலாம் மோகன் சொல்லிட்டு இருக்காரு. கவுண்டர்ல ஒரு பொண்ணை பார்த்தாருல தீபக்கு, அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணுமே தீபக்க பார்த்து சிரிக்கிறாங்க. தீபக்கு அழகான பொண்ணு, செம்ம அழகான பொண்ணுன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு.
இதுதான் நீ சொன்ன அழகான பொண்ணா அப்படின்ற மாதிரி மோகன் பயங்கரமா இங்க கலாய்ச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது சொந்தக்கார பொண்ணு மீனாவும் அதே மாதிரி அந்த சுமதியும் இந்த இடத்துக்கு வராங்க. மீனா டெஸ்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சில பொருள் எடுத்து தர சொல்றாங்க. சுமதி இவரையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த பொருளை எடுத்து தரதுக்கு சொதப்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் நைட் டியூட்டி இவ தான் இருப்பா, நான் தான் இருக்கணும், ஆனா இவ இருக்குன்னு சொன்னதுனால நான் கிளம்ப போறேன்ற மாதிரிலாம் மீனா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கவனிக்கிறாங்கல்ல. அவ ஒன்ன பாக்குறதுக்காக தான் நைட்டு இருக்க போறதுக்கு முடிவு பண்ணிருக்கா. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஏதாவது நடக்கும்ன்ற மாதிரிலாம் மோகன் சொல்றாரு. ஆனா குரு இருக்கார்ல, அதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டரை பத்தியும் தப்பா பேசாதன்ற மாதிரி குரு சொல்றாரு. நான் தப்பா பேசுறது தானே உனக்கு பிரச்சனை, மத்தவங்க இதே விஷயத்த சொன்னா ஏத்துப்பல்ல, நான் மத்தவங்களை சொல்ல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கீழே கூட்டு வந்துடுறாரு. வாட்ச்மேனை பாக்குறாரு. வாட்ச்மேனுக்கு நைஸா ஒரு டீயை வாங்கி தந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அவர்கிட்ட ஜென்ரலா பேசுற மாதிரி இவர் உண்மையை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. இப்பெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சுமதி இருக்காங்கல்ல, இன்னும் நீங்க டேங்க் ஆஃப் பண்ணலையா, ஆஃப் பண்ணுங்கன்ற மாதிரி கொஞ்சம் கத்தி சொல்றாங்க. இதுல வாட்ச்மேன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவளும் இவளோட அம்மா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. இவளோட அம்மா கொஞ்சம் விலை மாது வேலை தான் பாக்குறா, இவளை பொறுத்த வரைக்கும் படிச்சவல்ல, வெளியே தெரியாம அந்த விஷயத்த பண்றான்னு தப்பு தப்பா சொல்றாரு. இப்ப என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மோகன் இருக்காருல, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாரு. ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை லவ் பண்றாரு. ஆனா இந்த வாட்ச்மேன் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி லைட்டா வருத்தமா படுறாரு. அவ உனக்காக தான் நைட் இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கா, நைட்டு கண்டிப்பா ஏதாவது நடக்கும், காலையில சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த மோகன் இருக்காருல எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இதுல குரு மட்டும் திரும்பி போலான்னு லைட்டா ஒரு ஐடியால இருக்காரு. டே குரு, நீ திரும்பி அங்கெல்லாம் போக கூடாது, ஒழுங்கா உன் வீட்டுக்கு போன்ற மாதிரி மோகன் சொல்லிட்டாரு. அதை மீறியும் குரு இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த மோகன் சொன்ன மாதிரிலாம் நடக்காது, எதுக்கோ நானும் இந்த இடத்துல இருக்கேன்ற மாதிரி பக்கத்துல படுத்துடுறாரு. இப்ப நைட்டு நேரம் லைட்லாம் ஆஃப்ல இருக்கும் போது சட்டுன்னு ஒரு பாத்திரம் உருள்ற சவுண்ட் கேக்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா சுமதி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல எதுக்கு வந்தாங்கன்னு ஆச்சரியப்படும் போது சுமதி இருக்காங்கல்ல, இல்ல இல்ல நீங்க கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் வந்தேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாமே காலையில இந்த மோகனுக்கு தெரிய வருதுல, நான் தான் சொன்னேன் நீங்க தான் நம்பல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏண்டா நீ இருந்ததுனால தான் எதுவுமே நடக்கல, இல்லனா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி குருவியும் திட்டிட்டு இருக்காரு. சரி இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது பாப்போன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அப்பா இருக்காருல, இப்பதான் டாக்டர் கிட்ட பேசினேன், டாக்டர் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க, கூட்டிட்டு போயிடலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. என்ன பண்றது, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி போன் வருது, எடுத்தா யாருமே பேச மாட்டாங்க. அதாவது இவரை தவிர மத்தவங்க எடுத்தா பேசவே மாட்டாங்க. என்ன மத்தவங்க எடுத்தா பேசவே மாட்டாங்க, நம்ம எடுத்தா என்னன்ற மாதிரி இவரும் அட்டன் பண்றாரு. நான் சுமதி பேசுறேன்ற மாதிரி அவங்க தான் பேசுறாங்க, சொல்லுங்க என்ன விஷயம்ன்ற மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை பார்த்து பேசணும் போல இருக்கு, நம்ம கோயில்ல வச்சு மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இது நடந்தோன்னு இவருமே மோகன் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. மச்சான் கண்டிப்பா அதுக்கு தான்டா கூப்பிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி இப்ப மோகன் சொல்லிட்டாரு. டே கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி குரு டிஃபெண்ட் பண்றாரு. அதுக்கு மோகன்மே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. மத்த கோயிலுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இவ கூப்பிட்டுருக்க இந்த கோயில் இருக்குல்ல, லவ்வர்ஸ் நிறைய வர கோயில், கண்டிப்பா ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கா, டச்சிங்காவது நடக்கும், நீயே முதல்ல டச் பண்ண ஆரம்பி அப்படின்ற மாதிரி மோகன்மே ஐடியா கொடுக்குறாரு. மோகன் சொன்ன மாதிரியே இந்த கோயில்ல நிறைய பேர் ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி டச் பண்றதுன்ற மாதிரி இந்த ஜீவாவும் ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. அப்ப ஜீவாக்கு ஒரு ஐடியா வருது. கொஞ்சம் தள்ளி ஒரு கோயில் இருக்கிறத பாக்குறாரு. அந்த கோயிலுக்கு பிரிட்ஜ் மாதிரி கட்டையில போட்ட மாதிரி இருக்கு. இவர் அந்த இடத்துக்கு போலாம், அந்த கோயிலுக்குள்ள போய் வேண்டுனா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் போறேன்ற மாதிரி இந்த சுமதி இருக்காங்கல்ல, நடக்கிறதுக்காக போறாங்க. கண்ணை திறந்துட்டு நடக்க கூடாதுங்க, கண்ணை மூடிட்டு நடக்கணும், அப்பதான் நினைச்சது நடக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது கண்ணை மூடிட்டு நடக்கணுமான்னு இவங்க பயப்படுறாங்க, ஏன்னா ஸ்லிப் ஆனா உயிரே போயிடும். சரி நடக்க போறேன்ற மாதிரி கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நடக்க பாக்குறாங்க. அப்பயே லைட்டா ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கு. இவங்க சட்டுன்னு அங்க இருக்க ஜீவாவோ கட்டி பிடிச்சிடுறாங்க. இவருமே இதுதான் சாக்கு அப்படின்ற மாதிரி நல்லா டைட்டா கட்டி பிடிக்கிறாரு. ஒரு மொமெண்ட்ல ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மோகனும் சொல்லிட்டாரு. இந்த வாட்டி நீயே கால் பண்ணி கொஞ்சம் லாங்ல இருக்க கோயிலுக்கு போலான்னு சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே தயங்கி லாங்ல இருக்க ஒரு கோயிலோட பேரை சொல்லி அந்த கோயிலுக்கு போலாமான்னு கேக்குறாரு. அவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. மோகன் என்ன சொல்றாருன்னா, வேணும்ட்டே ஒரு 2 மணி நேரம் அவளை வெயிட் பண்ண வையே, அதுக்குள்ள கோயில் நடைய சாத்திடுவாங்க, எங்கேயாவது தங்குற நிலைமை வரும், அப்படி தங்குற நிலைமை வரும்போது அங்க இருக்க நம்மளோட ஃப்ரெண்டு ரூமை யூஸ் பண்ணிக்கோ, நீ நினைக்கிறது நடந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஜீவாக்கு இதை பண்றதா வேணாமான்ற மாதிரி பயமா இருக்கு. இவர் பேரண்ட்ஸ் கிட்ட பொய்யே சொல்லியிருக்க மாட்டாரு, ஆனா இன்னைக்கு காலேஜ் இருக்குன்ற மாதிரி பொய் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்பா கிட்ட சரியா பேசாம போயிட்டு இருக்காரு. ஏன் சரியா பேசலன்ற காரணத்தை அப்பா சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டோட பையன் ஒரு பொண்ணு கூட ஓடி போயிருப்பாரு, அப்பா கிட்ட சொல்லாம ஓடி போயிருப்பாரு, அதை நினைச்சுதான் இன்னும் கவலைப்படுறான் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு.
ஐயோ அப்பா கிட்ட போய் நம்ம போய் சொல்றோமே அப்படின்ற மாதிரி ஜீவாக்கும் லைட்டா தயக்கமா இருக்கு. சரி போலான்ற மாதிரி அவங்கள வெயிட் பண்ண சொன்ன இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. அவங்க வேணும்ட்டே வெயிட் பண்ணட்டும், 2 மணி நேரம் நம்ம இங்க இருந்து பார்க்க மட்டும் செய்யலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. 2 மணி நேரம் இவருக்காக அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அந்த இடத்துக்கு வந்து சாரி லேட் ஆயிருச்சுன்னு சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே இப்பதான் வந்தேன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப இவரும் டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அங்க ஈயா பறந்துட்டு இருக்கு, எனக்கு ஈயே பிடிக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த கோயில் இருக்க பகுதிக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. ஆனா அதுக்குள்ள நடைய சாத்திடுறாங்க. திரும்பி திறக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இவர் இதுக்காக தான் பிளான் பண்ணி லேட்டா கூட்டு வந்திருப்பாரு. என் ஃப்ரெண்டு வீடு இங்க தான் இருக்கு, 3 மணி நேரம் அந்த ஃப்ரெண்டு வீட்டுல நம்ம ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாமான்னு கேட்கிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் ஏற்கனவே அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. இவங்க 2 பேருமே அந்த ரூம்க்கு வந்து உட்காந்துடுறாங்க. இவரும் பொறுமையா அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இந்த நகையை எங்க வாங்குனீங்க, இந்த நகையை எங்க வாங்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுக்குறாரு. ஒரு மொமெண்ட்ல என்ன பண்றாருன்னா சட்டுன்னு கட்டி பிடிச்சு அவங்களை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, விடுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவரை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஐயோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே இப்ப பயங்கரமா கோவப்படுறாங்க. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ஹீரோ என்ன பண்ணாரு, ஏன் ஜெயிலுக்கு போனாருன்ற கேள்வி இன்னும் இருக்கதான் செய்து. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. மச்சான் நீ சரியா பண்ணிருக்க மாட்டடா, ஏதாவது சொதப்பி இருப்ப அப்படின்ற மாதிரி மோகன் சொல்றாரு. இல்ல நான் கரெக்டா நீ சொன்ன மாதிரி தான் பண்ணன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி விடு, இந்த வாட்டி மிஸ் ஆயிருக்கும், அடுத்த வாட்டி வேணா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மோகன் சொல்றாரு. அப்பா கிட்ட ஒரு ஃப்ரெண்டு பேசாம போனார்ல, அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு பேசுறதுக்காக வந்திருக்காரு. உன்னோட பையன் ஒரு பொண்ணை பைக்ல கூட்டு போனதை நான் பார்த்தேன், நம்ம பையன் லவ் எல்லாம் பண்ண மாட்டான், இருந்தாலுமே லைட்டா நீ பேசி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. நீ என் பையனை பாத்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா கான்பிடென்ட்டா சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. ஃப்ரெண்டு சொன்னதை பத்தி ஒய்ஃப் கிட்டயும் சொல்றாரு. நம்ம கிட்ட சொல்லாம எப்படிங்க அவன் போவான், காலேஜுக்கு தான் போயிருப்பான்னு ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க. சரி அவன் வரும்போது நம்ம வெறுப்பேத்தி பார்க்கலான்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்றாங்க. இப்ப பையன் வந்தோனே காலேஜுக்கு போகாம எங்கடா போனன்ற மாதிரி இவர் அதட்டி கேக்குறாரு. இவர் அதட்டி கேக்குறது நடிப்பு தான், ஆனா ஹீரோ கதெல்லாம் தெரியாது இல்ல. ஹீரோவும் அப்பா ஒரு வேளை பார்த்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி லைட்டா பயப்படலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப எதுவுமே சொல்லாம முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒன்னதான் கேக்குறேன் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுற மாதிரிலாம் நடிக்கிறாரு. இவர் திடீர்னு காலில் விழுந்து தப்பு பண்ணிட்டேன்னு அழுவுறாரு. அப்ப பையன் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கானா அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா பையன் எந்த ஒரு பொய்யும் இது வரைக்கும் சொல்லாம இருந்திருப்பாரு. இப்ப திடீர்னு நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவர்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்றாங்க. இவர் காலேஜுக்கு போகும்போது அந்த சின்ன பொண்ணு அழுவுறா, அமைதியா இருன்ற மாதிரி அண்ணி அடிக்கவே செய்யறாங்க. அதே மாதிரி அப்பா எப்பவுமே டிராப் பண்றதுக்கு வருவார்ல, இன்னைக்கு அப்பா எதுவுமே சொல்லாம இருக்காரு. இவருக்கு காசை மட்டும் எடுத்து வச்சிடுறாரு. காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வீட்டை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப காலேஜ் லீவ் வருது, எல்லாருமே ஊருக்கு போறாங்க. இவர் ஊருக்கு போகாம ஹாஸ்டல்லயே இருக்காரு. இப்ப அண்ணன் மட்டும் இவரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அண்ணன் கூட பெருசாலாம் இவர்கிட்ட பேச மாட்டாரு, சாதாரணமா தான் பேசுறாரு. அதே மாதிரி கிளம்பும் போது அண்ணன் இருக்காருல, இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு கிளம்புறாரு. இப்ப 3 ஃப்ரெண்ட்ஸும் இவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப குரு இருக்காருல, இந்த மோகன் மேலதான் பயங்கரமா கோவப்படுறாரு. எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது என்னால எல்லா பிரச்சனையும் வந்ததா, நான் உண்மையை தான் சொன்னேன், அந்த பொண்ணு கொஞ்சம் தப்பான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு லஸ்ட் தான் முக்கியம்னா எதுக்காகடா தள்ளி விட போறா, ஸ்டார்டிங்ல இருந்தே ஜீவா மேல அவளுக்கு லவ் தான் இருந்திருக்கு, லவ் பண்ணவே இப்படி பண்ணிட்டானேன்றது அந்த பொண்ணுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு, அதனால தான் தள்ளி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரிலாம் குரு சொல்லிட்டு இருக்காரு. இவன் மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் லவ் தான் பண்ணா, நீ தான்டா ஸ்டார்டிங்ல இருந்து தப்பா அந்த பொண்ணை பத்தி சொன்ன, ஒரு வாட்டி கூட அவன் தப்பா பேசல, நீ தப்பா பேசும்போது கூட அவன் டிஃபெண்ட் பண்ண தான் செஞ்சான். சோ அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பொண்ணை லவ் தான் பண்ணிருக்கான், நீ லேட்டா தானே போக சொன்ன, அவன் சீக்கிரமா போய் அந்த பொண்ணை பார்த்திருக்கான், ஏன்னா இவனும் லவ் பண்றான்டா, அந்த பொண்ணு லவ் பண்றாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தான், நீ தாண்டா லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினன்ற மாதிரி மோகன் கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோன்றது மோகனுக்குமே புரிய ஆரம்பிக்குது. அவங்க ஒரு பார்வை பார்த்துட்டு போனாங்கல்ல, அதுக்கான அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுதுன்ற மாதிரி ஜீவா ஃபீல் பண்ணி பேசுறாரு. அவ என்ன லவ் பண்ணிருக்காடா, லவ் பண்ண பொண்ணுகிட்ட நான் இப்படி நடந்துகிட்டதா அவளால ஏத்துக்க முடியல, நீ போய் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலன்ற மாதிரி தான் அவ பார்வையிலேயே சொல்லிட்டு போயிருக்கா போல அப்படின்ற மாதிரி ஜீவா ஃபீலிங்கா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப மோகனும் ஜீவா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் நிறைய அந்த மாதிரி பொண்ணுங்களா பார்த்ததுனால தான்டா இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் எல்லாமே, சாரின்னு சொல்றாரு. சரி விடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்டை மன்னிச்சிடுறாரு. இப்ப திரும்பி சுமதியை பத்தி யோசிக்கிறாரு, திரும்பி பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப ஃபேமிலி கிட்ட பேசலான்ற ஐடியால வந்திருப்பாரு. ஃபேமிலில யாருமே பேசுறதுக்கு ரெடியாவே இல்ல, எல்லாருமே கண்டுக்காத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. இவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப காலையில சமயம் போன் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வீட்ல எல்லாம் ஓகேவான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணிருப்பாங்க. வீட்ல எதுவுமே ஓகே இல்ல மச்சான், யாருமே இன்னும் பேசாம தான் இருக்காங்க, நான் பண்ணது தப்பு தான்டா, அதுக்காக பேசாம இருக்கிறது
எப்படிடா, என்ன அடிச்சா கூட பரவாயில்லடா, யாருமே பேச மாட்டாங்கடா, நான் எப்பவுமே நைட்டு சாப்பிட்டே வந்தாலும் சரி இன்னும் சாப்பிடுன்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க, நேத்து சாப்பிட்டியான்னு கேட்கவே இல்லடா, நான் இன்னும் சாப்பிடலடா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. இவர் அண்ணன் பொண்ணு கிட்ட க்ளோஸா இருப்பார்ல, இப்ப அண்ணன் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டா, என் அண்ணி பேச விடுறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி அண்ணன் காலேஜுக்கு இவரை பாக்குறதுக்குலாம் வந்திருக்கவே மாட்டாரு. அன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் தற்கொலை பண்ணிட போறேன்னு என்னோட அண்ணன் பயந்துருக்கான், அதனால தான் வந்திருக்கான்டா, ஃபேமிலி பேசாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு, நான் திரும்பி அங்க வந்துடுறேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க ஃபேமிலி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சட்டுன்னு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா நைட்டு சாப்பிடல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா பேசி இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்துடுறாங்க. சரி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லு, காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கே நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஜீவா லவ் பண்றது கூட இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டானே, நம்ம அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருந்துமே, நம்ம கிட்ட சொல்லாம போயிட்டானேன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப ஃபேமிலி எல்லாம் சமாதானம் ஆயிடுறாங்க. இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவரும் சுமதியை பார்த்து பேசணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, சுமதி வேலை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. சுமதியை பத்தி விசாரிக்கும் போது கொஞ்ச நாளாவே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. ஏறக்குறைய 15 நாளா வரலன்னு சொல்றாங்க. இவருக்கும் சுமதிக்கும் ஒண்ணு நடந்தது பாத்தீங்களா, அது 15 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்பத்துல இருந்து வரலனா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டேய், நீ தேவையில்லாம யோசிக்காத, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, சுமதி கூட உனக்கு தெரிஞ்ச மீனான்னு ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க வீட்டுல போய் விசாரிப்போன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. மீனா கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போயிட்டதா அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துல வச்சு இவர் மீனாவை பிடிச்சிடுறாரு. மீனா கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணா அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மீனா என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சுமதி சொல்லியிருப்பாங்க போல, கோவமா மீனாவும் வீட்டுக்கு வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. இவர் வீட்டுக்கு வந்து அவங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. மீனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த டைரியை படிச்சுட்டு நான் வெளியே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு ஏதோ வாங்குறதுக்காக போயிடுறாங்க போல. இவருமே சுமதியோட டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல அவங்க எழுதியிருக்க ஒவ்வொரு விஷயமா இவர் படிக்கிறாரு. சுமதியோட அப்பா இறந்து போனதுல இருந்து அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, விலைமாது வேலை தான் பார்ப்பாங்க. அவங்க விலைமாது வேலை பார்க்கறதுனாலயே மத்தவங்க இவங்களும் அந்த மாதிரி தான் போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசலாம் செய்வாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தருது. சுமதியை அம்மா மதிக்கவும் மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளே தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணுன்றதுக்காக சுமதி இருக்காங்கல்ல, படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு பிச்சை கேட்கும் போது அங்க இருக்க நபர் மோசமா பேசினாரு பாத்தீங்களா, பஸ்ல இருந்து இவங்களுமே கேட்டிருப்பாங்க. இவங்களுக்கு பயங்கரமா கோவம்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம அந்த பொண்ணுக்கு காசு தரலான்னு இறங்குறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள ஹீரோ அந்த பொண்ணுக்கு வேண்டியதை வாங்கி தந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்தோன்னே இவங்களுக்கு பிடிச்சிருது. இந்த மாதிரி ஒரு நல்ல டைப்பா இருக்காருன்ற மாதிரி அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணு நம்மள பார்க்கணும்னு நினைச்சார்ல, இவர் பார்க்காத சமயம் எல்லாம் சுமதி திரும்பி திரும்பி பார்த்திருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அது எல்லாத்தையும் இவங்க எழுதி வச்சிருக்காங்க. இதனால தான் அவர் ஆட்டோலயும் பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் நல்ல கேரக்டர்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் உட்கார வச்சிருப்பாங்க. இவரை திரும்பி பார்க்கிறதுக்காக தான் வேணும்ட்டே பெண்ணை விட்டுட்டு வந்திருப்பாங்க. பெண்ணை எடுத்துட்டு வரும்போது வெக்கப்பட்டுக்கிட்டே வருவாங்க. அதை இவங்களோட ஃப்ரெண்டு மீனா பாத்துறாங்க. என்னடி வெக்கப்படுறேன்னு கேட்கும் போது நான் அவரை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. மீனா தான் நீ புதுசா ஒரு Dress போடு, Dress போட்டு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி புது Dressல இருந்து எல்லாத்தையும் எடுத்து தந்திருப்பாங்க. இவங்க தான் கோயிலுக்கு போய் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்பா கிட்ட இவங்களுக்கு தரது தெரியல. மீனா நீ தந்துருன்ற மாதிரி மீனா மூலியமா ஹீரோக்கு அது போய் சேர்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் போயிடும். இவங்களுமே கேண்டிலா அவரோட இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலான்றதுக்காக வைக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள கரண்ட் திடீர்னு வந்துரும். இவங்களும் தெரியாதனமா ஒரு பாத்திரத்தை மிதிச்சிருப்பாங்க. சோ இவங்க எதுக்கு ரூம்குள்ள வந்தாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குழப்பமாயிருக்கும். அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருன்னு இவங்க வருத்தப்படுறாங்க. மீனா தான் நம்பர் தந்து பேச வச்சிருப்பாங்க. அப்படி பேசும்போது தான் ரெண்டு பேருமே கோயில்ல வச்சு மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். கோயில்ல வச்சு இவங்க லவ்வ சொல்லிடலாம்னு முடிவோட வந்திருப்பாங்க. லவ்வையுமே சொல்லிடுறாங்க. ஆனா அந்த சமயம் இவர் எப்படி இவங்களை டச் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அவங்க சொன்ன லவ்வ காதுல வாங்கி இருக்கவே மாட்டாரு. ஐயோ நம்ம காதுலயே வாங்காம இருந்திருக்குமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது வாட்டி கோயிலுக்கு போலான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. அவர் வாட்ச் இல்லாம இருப்பாரு. வாட்சை கிஃப்ட் பண்ணலான்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஒரு வாட்சை இவங்களுமே கிஃப்டா வாங்கிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இதெல்லாம் டைரியில எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் படிக்கிறவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. மேற்கொண்டு ஏதாவது எழுதியிருக்காங்களான்னு பார்த்தா எதுவுமே எழுதின மாதிரியே தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துல மீனாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மீனா கிட்ட அவ எங்க, நான் அவளை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க மீனாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் கட்டி பிடிச்சதுல அவங்க அப்செட் ஆகி வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. வந்தவங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. மீனா என்ன ஏதுன்னு கேட்கும் போது மீனா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நான் பயங்கரமா லவ் பண்ணேன், ஆனா அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல, கட்டி பிடிக்கிறதுக்காகலாம் வந்தாருன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கு மீனா இருக்காங்கல்ல, இந்த காலத்து பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்காங்க, லவ் பண்ற பொண்ணு தானேன்னு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க பார்த்திருப்பான், நீ இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாத, நம்ம கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ போய் பேசுன்ற மாதிரி கோயிலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. சரி திரும்பி அவர்கிட்ட பேசலாம், கண்டிப்பா லவ்வா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்களே தைரியப்படுத்திக்கிறாங்க. அப்பதான் அன்னைக்கு ஹீரோ சொன்னது இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டே இதை கிராஸ் பண்ணா நினைச்சது நடக்கும்ன்ற மாதிரி சொன்னார்ல, அவரே அந்த பகுதிக்கு கூட்டு போய் ரொமான்ஸ் பண்றதுக்காக தான் சும்மா சொல்லியிருப்பாரு, அதை இவங்க உண்மைன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. கண்ணை மூடிட்டு நடந்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப யாருமே இல்லாத போது கண்ணை மூடிட்டு இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதி தூரம் இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்க, ஐயோ இந்த பொண்ணு கண்ணை மூடிட்டு போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்லிப் ஆன மாதிரி பொத்துன்னு கீழே போய் விழுறாங்க. ரொம்ப ஹைட்டான பகுதியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பதட்டப்பட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கவரு ஷாக் ஆகுறாரு. அவ இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனா இந்த மீனா இருக்காங்கல்ல, ஒரு ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல தான் அவங்க படுத்து கிடக்கிறது தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோமா பேஷண்டா இப்ப மாறி இருக்காங்க போல. இப்ப இந்த கண்டிஷன்ல அவங்கள பாக்குறத நினைச்சு இவருமே பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இந்த கண்டிஷனுக்கு போனதுக்கு இவரும் காரணம் இல்ல, இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்கள சுத்தி ஈயெல்லாம் பறந்துட்டு இருக்கு. எனக்கு ஈயே பிடிக்காதுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப அந்த ஈயெல்லாம் விரட்டதுக்கு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் சொன்னதை இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு விடுதலை தரது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமும் நீ கஷ்டப்படக்கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறது கஷ்டம் தானே, அதனால அவங்களை இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது, சாவடிச்சிடலான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க கூட பழகின எல்லா விஷயத்தையும் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அவங்கள சாவடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்கள சாவடிச்சுட்டு நம்மளும் செத்து போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா ஐ லவ் யூன்ற மாதிரி யாரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவருக்காக ஒரு வாட்சை வாங்கினாங்கல்ல, அந்த வாட்ச்ல ஐ லவ் யூ ஜீவான்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டிங்க பாக்குறவரு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அநியாயத்துக்கு நம்ம சேராம போயிட்டுமே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இவர் சாவடிச்சது என்னதான் இருந்தாலும் சட்டப்படி குற்றம் தானே, அந்த குற்றத்துக்காக தான் இவர் இப்ப ஜெயில இருக்காருன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.